சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். நல்லா இருந்துச்சு, மனசு அப்படியே தடைவர மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ரெமடி பின்னால் சொல்றாரு. காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். இப்ப நல்லா யோசிக்கணும். அப்ப காலம் ஒரு நாளைக்கு மாறி இவர் கவலைகள் தீர்ற வரைக்கும் இவர் என்ன செய்வாராம்? சிரித்து கொண்டே அழுகின்றேன். அதை யோசிச்சு பார்க்கணும். அதை அப்படி அப்படி மனசுக்குள்ள கொண்டு வாருங்க. வீட்டுக்கு சொந்தக்காரர் வர்றாங்க, வாசல் நிக்கிறாரு. மாமா வாங்க மாமா, அத்தை நீங்களும் இப்படியே ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே அழுகிட்டே தெரிஞ்சான்னா கிறுக்கே மனம் இல்லையா? இப்போ உங்களுக்கு இந்த பாட்டு அர்த்தம் தெரியுதா? அதுதான் இதுல இருக்க கோளாறு. அதுதான் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், ஆனா உள்ள ஆராய்ந்து பார்த்தால் அவன் பண்ண தப்புக்கு பூரா என்னத்தான் ஒரு ஜால்ரா போட்டுருமாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பாரதியின் பாடலை பாடினார். 30 கோடி முகம். பாரதியின் பாடலை அப்படியே மெய் சிறுக்க பாடினாரு. 30 கோடி முகம் உடையாள் அப்படி ரொம்ப பாடிட்டு இன்னைக்கு 96 கோடி ஆக்கிட்டாங்களே. இதெல்லாம் என்ன காரணம்? காதல் பாடலை கேட்டுத்தானே இப்படி ஆய்விட்டார்கள். ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்தார். அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? எங்களுக்கு காதலுக்கு கிடைத்த மகத்தான வெற்றியே அதுதான். இது என்ன உண்மை தெரியுது? 30 கோடி மக்களுக்கும் எங்கள் காதல் பாடல் போய் சரியாக சேர்ந்திருக்கிறது.